So a very good evening. So in your 23rd June 2024 ஓட இம்பார்ட்டன்டான நியூஸ்லாம் என்ன அப்படிங்கிற இது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். So let's go into the session. So first topic இந்த செட்டப் வச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலந்தா யூனிவர்சிட்டி. ஸோ ரொம்பவே இந்தியாவோட கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸை காமிக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான் இது. கல்ச்சுரல் லிட்ரரி எல்லாமே புத்திசம்க்கு ரொம்ப ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி. ஸோ ரொம்ப பெருமை மிக்க ஏன்ஷியன்டான யூனிவர்சிட்டி இந்தியன் சப்கான்டினென்ட்ல. பட் அது ஒரு அழிவுக்கும் வந்திருந்தது ஒரு பீரியட்ல. அண்ட் திரும்ப இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை ரீ இனாகிரேஷன் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நியூ நாலந்தா யூனிவர்சிட்டி கேம்பஸ் பார்த்தோம் அப்படின்னா ராஜ்கிரிட் அந்த இடத்துல இந்த ரிமைன்ஸ் நாலந்தா யூனிவர்சிட்டி ரிமைன்ஸ்ல இருந்து நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா துவக்கி வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த கல்ச்சுரல் யூனிவர்சிட்டியோட சிக்னிபிகன்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். எப்ப வந்தது, யார் உருவாக்குன ஒரு யூனிவர்சிட்டி, எந்த ராஜா பீரியட்ல ஒரு யூனிவர்சிட்டி, எங்க அமைஞ்சிருக்கு, எந்த செஞ்சுரி, அந்த மாதிரி பல டீடைல்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கிற இடம் பீகார். அண்ட் இது 5th செஞ்சுரியில குப்தா டைனாசிட்டி நம்ம இந்தியாவை நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது குப்தா டைனாசிட்டி அந்த டயத்துல பில்ட் பண்ண யூனிவர்சிட்டி. யார் தலைமையில அப்படின்னா குமரகுப்தர். அவரோட இதுல ஒரு யூனிவர்சிட்டி 600 இயர் ரொம்பவே சிறப்பா பப்ளிஷ் ஆச்சு. அதுவும் முக்கியமா அதோட பாப்புலாரிட்டி ஹர்ஷவர்தனா அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் பானா டைனஸ்டியோட ஹர்ஷவர்தனா அவரோட பீரியட்ல இன்னும் பாப்புலாரிட்டியை அட்டைன் பண்ணுச்சு. இந்த இடத்துல புத்திசம் ஒரு மெயினான ஈவெண்டாக ஃபீச்சர் பண்ணாலும் அதை தவிர மெடிசன், யோகா, ஆயுர்வேதா, ரிலீஜியன், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், அஸ்ட்ரானமி, எஸ்பெஷலி அஸ்ட்ரானமி, இந்த மாதிரி வேற சில சப்ஜெக்ட்ஸ், பிலாசபி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸுமே சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தது. பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சைனா, கொரியா, ஜப்பான், இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸுமே படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ 600 இயர்ஸ் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஒரு மொனாஸ்டிக், அதாவது ஒரு கோயில் மாதிரி ஒரு செட்டப்போட இந்த யூனிவர்சிட்டி ஃபிளரிஷ் ஆயிட்டு இருந்தது. பட் எப்போ இந்த டர்கிஷ் ரூல் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சதோ, ஸோ 12th செஞ்சுரியில முகமது ஆஃப் கஸ்னி அவங்க எல்லாம் டர்கிஷ் ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணி குத்புதீன் ஐபக் அவர்களை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுட்டு போனாங்க. ஸோ 1193ல இந்த நடந்தது. ஸோ இட்ஸ் 12th செஞ்சுரி ஏடி. அந்த டயத்துல பார்த்தோம் அப்படின்னா குத்புதீன் ஐபக்கோட ஜெனரலான பக்தியர் கில்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரோட தலைமையில இந்த யூனிவர்சிட்டி கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருந்தது. இங்க நடந்திருந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருந்துச்சு. இந்த யூனிவர்சிட்டியோட சிக்னிபிகன்ஸ் இந்த டெஸ்ட்ராய் ஏன்னா முகல் எம்பையர்ஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த டர்கிஷ் ரூல் வர ஆரம்பிச்ச பொழுது நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்தியால நிறைய முக்கியப்பட்ட சிற்பங்கள் ஆகட்டும், இந்த ஆர்கிடெக்சரல் மார்பிள்ஸ் ஆகட்டும், நம்மளோட இந்த சோம்நாத் டெம்பிள், இந்த சாரநாத், இந்த மாதிரி பல டெம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதோட அழிவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி அழிவுல சிக்கினதுதான் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி. பிற்பால் எப்போ இந்த யூனிவர்சிட்டி ரீடிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா 1812ல ஸ்காட்டிஷ் சர்வேயர், ஸோ இந்த லேண்ட்ஸ் எல்லாம் சர்வே பண்றாங்க, அந்த மாதிரி சர்வேயரான ஹாமில்டன் அவர் தான் பார்த்தோம்னா இந்த யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒரு ரிமைன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ரீடிஸ்கவர் பண்ணாரு. பிரான்சிஸ் புச்னன் ஹாமில்டன் அவர்கள். அண்ட் இது எப்போ இன்னுமே இதோட சிக்னிபிகன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் புரியப்பட்டிருந்தது அப்படின்னா நம்ம அலெக்சாண்டர் கம்மிங்கம் இந்தியால 1861ல அவரோட தலைமையில தான் இந்த ஏன்ஷியன் யூனிவர்சிட்டியோட மிக முக்கியமான என்ன இதை இத பர்பஸை சால்வ் பண்ணியிருந்தது, என்ன மாதிரி விஷயங்கள் இங்க நடந்தது அப்படிங்கறத கண்டறிய முடிஞ்சது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த யூனிவர்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ல லிஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியாவும் அமைஞ்சது.
அலெக்சாண்டர் கனிங்கமோட மிக இம்பார்ட்டன்டான விஷயம், அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமையை வந்து சார்ந்தவர். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சோ அது வந்துட்டு அவரோட முக்கியத்துவமாக அமைஞ்சிருக்கு. அவரோட இதுலதான் இதோட ரிமைன்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சோம். அண்ட் இது வந்து வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ், யுனைடெட் நேஷன்ஸோட வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ இதுதான் பேசிக்கான திங்ஸ் ரிலேட்டட் டு நாலந்தா யூனிவர்சிட்டி. ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், முக்கியமா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அந்த மாதிரி விஷயம் இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி சின்ஸ் நாலந்தா யூனிவர்சிட்டி எல்லாம் ரிவைவ் பண்ணதுனால நமக்கு வந்து புத்திசம் ரிலேட்டட் பீகார்லயும் அமைஞ்சிருக்கு. ஸோ புத்திசம் அண்ட் பீகார்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும், போத்கயால தான் புத்தர் அவர்கள் வந்து தன்னோட என்லைட்மெண்ட் விஷயத்த வந்து அடைஞ்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி புத்திசம் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதை சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். எப்படி ஃபிளரிஷ் ஆச்சு, ஏன் புத்திசம் ஃபிளரிஷ் ஆச்சு, ஜெயினிசம் ஃபிளரிஷ் ஆச்சு, எப்படி இது பீப்புளோட லிங்க் ஆயிருக்கு, இதெல்லாமே பேசிக்ஸ் ரிலேட்டட் டு புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஸோ அகெயின் இந்த வருடம் நியூஸ் பேப்பர்ல கொஞ்சம் சில பேசிக்கான, இந்த வருடம் யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல சில பேசிக்கான விஷயத்த டச் பண்ணியிருக்கிறதுனால அந்த விதத்துல எப்பவுமே புத்திசம் ஜெயினிசம்ல இருந்து நிறைய பேசிக்கான திங்ஸும் வரும். அண்ட் அது இல்லாம டேர்ம்ஸ், புத்திசம்ல ஜெயினிசம்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஆக இருக்கட்டும், இல்ல அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மாங்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபிளரிஷான இடங்களா இருக்கட்டும், இதை பத்தின கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரெகுலரா பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமும் நம்மளால பார்க்க முடியும். சோ அதை பத்தி போறதுக்கான சான்சஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல, மெயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ல கொஞ்சம் ஒரு ட்விஸ்டா நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸும் அதிகம். இப்ப அது நியூஸ்ல திரும்ப வந்திருக்கிறதுனால அதை பத்தி படிச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். திரும்ப இது பண்ணதுனால இதுதான் நாலந்தா யூனிவர்சிட்டியை பத்தின விஷயங்கள். அடுத்த இதுக்கு நம்ம போகலாம். இன்னொரு மிஸ் பண்ண ஒரு பாயிண்ட், இதுல எந்தெந்த ஸ்காலர்ஸ் விசிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு நாலந்தா யூனிவர்சிட்டி நியூஸ்ல இருக்கிறதுனால. சோ ஹர்ஷவர்தன் யாரோட பீரியட்ல வந்தாங்கன்னு கேட்கலாம், எந்த ஸ்காலர்ஸ் வந்தாங்கன்னு கேட்கலாம். சோ ஹர்ஷவர்தன் அவர்களோட பீரியட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா குயின்ஸ்டன் அவர் வந்தாரு. அது மட்டும் இல்லாம மோக்ஸதேவா அப்படின்னு சொல்லக்கூடிய சைனீஸ் புத்திஸ்ட் மாங்ஸ் அவங்க வந்துட்டு வந்திருந்தாங்க. குயின்ஸ்டன் அண்ட் மோக்ஸதேவா அவங்க 2 பேர் வந்திருந்தாங்க. அண்ட் ஐஸ்டிங் ஐஸ்டிங் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலந்தா யூனிவர்சிட்டியில சைனால இருந்து, மங்கோலியால இருந்து ரெஸ்டூடெண்ட்ஸ் வந்தனால இவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்டான புத்திஸ்ட் மாங்ஸ், புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ் அவங்க வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நாகார்ஜுனா, ஆரியபட்டா, தர்மகிருத்தி இவங்க எல்லாமே நிறைய ஸ்காலர்லி படைப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியோட அசோசியேட் ஆயிட்டு இருக்கு. அவங்களோட படைப்புகளுமே இந்த இடத்துல உருவாயிருக்கு. சோ அந்த விதத்திலயும் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஜென்ரலா எந்த டைம் பீரியட்ல எந்த ஸ்காலர்ஸ் வந்து வந்திருந்தாங்க, யாரோட டைம் பீரியட்ல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த விதத்துல இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை ரீஇனாகிரேட் பண்றது கல்ச்சுரல் ட்ரைஸ் பிட்வீன் த நேஷன்ஸ். சோ அதர் கண்ட்ரிஸ், பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் நேபாள், பூட்டான், இந்த கண்ட்ரிஸோட நம்ம கல்ச்சுரல் டைஸை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்றதுக்கும், ஏன்னா புத்திசமோட லிங்கா இருக்கிறதுனால அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கான சான்சஸ், டிபெட்டோட இது எல்லாத்தையுமே ஒரு சாஃப்ட் பவரா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். சோ இதான் மிஸ் பண்ணது, அதை நான் சொல்லிட்டேன். சோ நெக்ஸ்ட் இஷ்யூக்கு வந்து போகலாம். அடுத்தது வந்து அகைன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ல வரக்கூடியது. மெயின்ஸ் லெவல்ல வந்து நமக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இந்த ஆர்கனைசேஷன்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பேப்பர் 3ல வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். சோ என்ன அப்படி சொன்னோம்னா, PM மோடி அவர்கள், நம்மளோட பிரதான் மந்திரி அவர்கள் வந்து லைக்லி டு ஸ்கிப் SCO சமிட் இன் கசாகிஸ்தான், ஜயித் லுட்டின் ஷரீஃப் மே அட்டெண்ட். சோ SCO ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன் இது. சோ அங்க நடக்கக்கூடிய இருக்கிற மீட்டிங்க அவரு கசாகிஸ்தான்ல நடக்க இருக்கு. சோ அதோட மெம்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சோ அவரு அதாவது பிரதான் மந்திரி அவர்களே போய் அதை அட்டன் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான ஜெய்சங்கர் அவர்கள் போய் அட்டன் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கறத இந்த நியூஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ ஓவராலா இந்த நியூஸ் நமக்கு வந்துட்டு பெருசா எதுவும் இல்லை. ஏன்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் தான், இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து அவுட்கம்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த லெவல்ல அவனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது SCOங்கிற ஆர்கனைசேஷனுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு, எப்ப ஸ்டார்ட் ஆச்சு,
நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அண்ட் எஸ்சிஓனால நமக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரீஜனல் இன்டர் கவர்மெண்டல் செக்யூரிட்டி அலையன்ஸ். ஸோ இங்கே நமக்கு இந்த ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறதும் அது எந்த கோரா வச்சு ஃபார்ம் ஆயிருக்குன்றதும் நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ரீஜனல். ஸோ ரீஜனலுங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சம்பந்தப்பட்ட விஷயமா தான் அமைச்சிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா கொஞ்சம் கொஞ்சமா மெம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்பெசிபிக்கான ஒரு ரீஜன், ஸோ சென்ட்ரல் ஏஷியா அந்த மாதிரி அந்த இடங்களை வச்சு ஒவ்வொரு பகுதியை வச்சு குறிப்பிட்டு வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனா அமைஞ்சிருக்கு. அண்ட் இன்டர் கவர்மெண்டல் ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ வேற யாரும் தவிர முக்கியமா நம்மளுக்கு தேவை ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரிஸ், அவங்களுக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அது மட்டும் இல்லாம ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸ், பாதுகாப்பு ரிலேட்டடா நிறைய டிஸ்கஸ் பண்றது. இந்த அப்ஜெக்டிவ்ஸே வந்துட்டு பாதுகாப்பை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ நெய்பரிங் கண்ட்ரிஸோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்றதுக்காகவும் அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், கோஆபரேஷன் எல்லாமே அதுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடியது தான் ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஃபர்ஸ்ட் மெயின் வந்து பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ரீஜன். அந்த இடத்துல ஹார்மோனி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த எஸ்சிஓன்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்ப நம்ம பேசிக்ஸை பார்க்கும்பொழுது எப்ப இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் ஆச்சு, இதோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யார் யாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் நான் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி பிளாக்கா ஃபார்ம் ஆகி அப்புறம் பொலிட்டிக்கல், எக்கனாமிக் எல்லா விஷயங்களையும் உள்ள கொண்டு வந்தது. ஸோ இது வந்து 2001 தான் நமக்கு இந்த செக்யூரிட்டி அலையன்ஸ் வந்து ப்ராப்பரான ஒரு ஷேப் எடுத்துச்சு. ஸோ வந்து இந்த ஷாங்காய் 5 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எஸ்சிஓங்கிறது 2001 ஃபார்ம் ஆச்சு, உஸ்பெகிஸ்தான் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஷாங்காய் 5 சொல்லி எஸ்சிஓட பிரெடிசஸர் ஷாங்காய் 5 அப்படின்னு சொல்லி 5 நேஷன்ஸ் மட்டுமே இருந்தது. ஸோ அந்த மிச்சது உஸ்பெகிஸ்தானை தவிர இருந்த நேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கசாகிஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா அண்ட் தஜிகிஸ்தான். ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டேட்ஸ். ஸோ சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரிஸ் என்ன, கசாகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான். இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்லயும் சரி, ஷாங்காய் 5லயும் சரி நமக்கு வந்து துர்க்மெனிஸ்தான் மட்டும் கிடையாது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் கொஸ்டின். சிம்பிளா இருக்கக்கூடிய சில ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இது கேட்கறதுக்கான சான்சஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் உருவான ஷாங்காய் 5 இருந்தது 1996ல. எஸ்சிஓ ஆனது உஸ்பெகிஸ்தான் 2001 ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்சிஓ ஆயிடுச்சு. அண்ட் இதோட மீட்டிங்ஸ் எல்லாம் எங்க நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனால ஷாங்காயில தான் இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து உருவாச்சு. அண்ட் ஷாங்காயை பேஸ் பண்ணி இருக்கிறதுனாலதான் இதுக்கு நம்ம ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு நேமுமே வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயினான திங். 2001 வந்துச்சு அந்த டீடைல்ஸ் தான். அதுக்கப்புறம் மிச்ச கண்ட்ரிஸையும் ஆட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிச்சிச்சு. அந்த ஷாங்காய்ன்றது தாண்டி நெக்ஸ்ட் விரிவடைய ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு மிச்ச நேஷன்ஸ். அண்ட் ரீசெண்டா 2017 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா அப்சர்வர் ஸ்டேட்ஸா இருந்த இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு மெம்பர்ஷிப்புமே கொடுத்துட்டாங்க. ஸோ அபிஷியலா 2017 அஸ்தானா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நடந்த அந்த மீட்டிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுமே வந்து ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆயிடுச்சு. அலாங் வித் பாகிஸ்தான், தனியா மெம்பர் ஆகல, பாகிஸ்தானோட மெம்பர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும். அந்த அஸ்தானாங்கிற கண்ட்ரி சென்ட்ரல் ஏஷியா, நம்ம கசாகிஸ்தானோட கேபிட்டல். சரிங்களா? ஸோ அஸ்தானாங்கிறது தான் அதுவுமே நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. கசாகிஸ்தானோட கேபிட்டலான அஸ்தானால 2017 நடந்த கான்ஃபரன்ஸ்ல தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஜாயின் பண்ணாங்க. இதுவுமே அண்ட் இதுக்கான ஃபார்மல் ப்ரொசீஜர் எல்லாமே 2016 இருந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கண்ட்ரிஸோட ஒப்புதலோடையும் தான் அது வந்து நடக்கணும். ஸோ அதுதான் இந்தியா அண்ட் 2015 நம்ம ரஷ்யா எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து இந்தியா பாகிஸ்தானை உள்ள சேர்த்துக்கணும்னு முடிவு பண்ணாங்க. 2016 சைனிங் ப்ராசஸ் நடந்தது. 2017 இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 2021 அகைன் ஈரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன் ஆஃப் த மெம்பர்ஸா நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஈரானுமே வந்துட்டு நம்மளுக்கு மெம்பர்ஸ். அதை தவிர பெர்மனன்ட் மெம்பர் ஆட் ஆயிடுச்சு. இதுல வந்து கிரேல கொடுத்துருக்காங்க. கிரேல கொடுத்தது எல்லாமே அப்சர்வர் ஸ்டேட். பட் ஈரான் வந்து இப்போ
மெம்பர் 2021ல இருந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் மெம்பர் ஆயிட்டாங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் அப்சர்வர்ஸா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிரேயால இருக்கக்கூடியது வந்துட்டு ஆப்கானிஸ்தான் இஸ் அப்சர்வர் கண்ட்ரி. ஸோ இதுல இருக்கிறது அப்சர்வர்ஸ் வந்து கிடையாது. இந்த டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இருந்ததுனால நான் போட்டேன். ஒன்று வந்து ஆப்கான், மங்கோலியா, பெலாரஸ். இதுதான் வந்து நம்மளோட அப்சர்வர் கண்ட்ரிஸ். வெறுமே பேசிக்கான டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மெயின் அப்ஜெக்டிவ்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், ட்ரேட், சயின்டிபிக் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ், இப்போ ஏ ரிலேட்டடா டெரரிசம் இருக்கட்டும், இல்ல கிரைம்ஸ் ஆக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டீல் பண்றதுக்காக டெரரிஸ்ட் ரிலேட்டட் கிரைம்ஸோ இல்லைன்னா மிச்சப்படி ரீஜனல் கிரைம்ஸ் எல்லாத்தையுமே டீல் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். மியூச்சுவல் ட்ரஸ்ட், மியூச்சுவல் பெனிஃபிட், ஈக்வாலிட்டி இது எல்லாத்தையுமே வச்சுதான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்கனைசேஷனோட இதுவா இருக்கு. அண்ட் இதோட அபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து ரஷ்யன் அண்ட் சைனீஸ். ரஷ்யன் அண்ட் சைனீஸ் தான் இதோட அபிஷியல் லாங்குவேஜஸாகவும் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா என்ன, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதோட செக்ரட்டேரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீஜிங்ல அமைஞ்சிருக்கு. இதான் பெர்மனன்ட் பாடி. பீஜிங்ல தான் இதோட செக்ரட்டேரியட் ஆர் ஹெட் குவார்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. எஸ்சிஓட ஹெட் குவார்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு அங்கம் இருக்கு. அது பேர் வந்து ராட்ஸ், த ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர், ராட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து டெரரிசம காம்பேக்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு செட்டப். எஃபர்ட்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் கிட்ட எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க கிட்ட எப்படி இந்த டெரரிசம நம்ம வந்து தவிர்க்கலாம், எக்ஸ்ட்ரீமிசம், டெரரிசம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாக்குறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் செட்டப் தான் இந்த ராட்ஸ், ஒரு ஆர்கனைசேஷன் வித்தின் தி எஸ்சிஓ. அண்ட் இதுக்கு தனியா ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா டாஷ்கெண்ட், உஸ்பெக்கோட கேபிட்டல் உஸ்பெக்ல இருக்கு டாஷ்கெண்ட், அங்கதான் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இவங்களுக்காகவுமே ஒரு சென்ட்ரல் பேங்க்குமே மெம்பர் கண்ட்ரீஸ்க்காக இருக்கு, இன்டர் பேங்க் கன்சார்டியம்னு சொல்லி, அதுவும் ஒரு இது. அண்ட் அடுத்தது இந்த எஸ்சிஓவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இப்போ இந்த மெரைன் செக்யூரிட்டி இல்லைன்னா கண்ட்ரிஸ் மத்தியில டெரரிசம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி செய்யறதுக்கு இந்த கோஆபரேஷன் நம்மளுக்கு ரொம்ப பிட்வீன் த நேஷன்ஸ் வந்து ஒரு சாஃப்ட் பவர் மாதிரி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு இந்த இடம் நமக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் ஏஷியா நான் சொன்ன அந்த 5 நேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் பிட்வீன் த கண்ட்ரிஸ், நம்மளோட வெஸ்டையும் ஈஸ்டையும் சேர்க்கக்கூடியதே வந்துட்டு இந்த 5 கண்ட்ரிஸ், இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் தான். சோ அவங்க ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆகுறதுனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த அவங்கள பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷனுமே நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டியாகவும் ட்ரேடையும் டிரான்ஸ்போர்ட்டையும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏஷியா யூரோப் ட்ரேடா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஏஷியாவோட அதர் கண்ட்ரிஸோட ட்ரேடா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரக் டிராபிகிங் அந்த மாதிரி விஷயத்த வந்து தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓவரால் எக்கனாமி ஆஃப் த வேர்ல்ட், ஏன்னா இந்த ரேஷன்ஸ்ல தான் லார்ஜ் பாப்புலேஷனுமே அமைஞ்சிருக்கு. ஏன்னா சைனா இருக்காங்க, இப்போ இந்தியா பாகிஸ்தான் இருக்காங்க, சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க, பெரிய பெரிய கண்ட்ரிஸ் நிறைய இருந்தா அந்த பாப்புலேஷனுமே அதிகமா இருக்கிறதுனால இந்த இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். மிலிட்ரி அண்ட் செக்யூரிட்டி கோல்ஸை வந்து நம்ம ரீச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்தியா வந்துட்டு இதுல மெம்பரா இருக்கிறது நம்ம அந்த ஏஷியன் ரீஜனோட ஒரு பிக் பிரதரா இருக்கும். ஸோ கனெக்டிவிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வரதுக்காகவும் டெரரிசம் கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் சைனா இந்தியா ஒரே ஸ்பேஸ்ல இருக்கும் பொழுது ப்ராப்ளம்ஸ் இந்த இவங்க மத்தியில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை சரி செய்யறதுக்காகவும் அண்ட் எப்பவுமே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸா அமைஞ்சிருக்கும். அதுக்காகவும் இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான். பட் 2 பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க, ரஷ்யா அண்ட் சைனான்னு சொல்லி 2 பெரிய பிளேயர்ஸ் இருக்கிறதுமே டெரரிசம் வந்து இதுவா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுதான் எஸ்சிஓட பத்தின விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூக்கு வந்து போகலாம். ஸோ அடுத்த டாபிக் இன்னொரு குரூப்பிங்க பத்தின ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு பேப்பர்ல வந்துட்டு 2-3 குரூப்பிங்ஸை பத்தி இருந்தது. ஸோ இது வந்து G7
G7 அவங்களுக்கு இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியில G7 சம்மிட் நடந்தது. சோ அந்த சம்மிட் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிச்ச கண்ட்ரிஸ் எந்தெந்த கண்ட்ரிஸ்னா G7 மெம்பர்ஸ் இல்லையோ அவங்களோட சேர்ந்து இன்னொரு அவுட்ரீச் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் G7 அவுட்ரீச் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் நடந்தது. அந்த ப்ரோக்ராம்ல இந்தியா வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. G7 சம்மிட்ல நடந்த ப்ரோக்ராம்ல இந்தியா வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. சோ இந்த ஆர்டிக்கல்ல வந்து G7 வாட் இஸ் G7 வாட் இஸ் இட்ஸ் ரிலவன்ஸ் வித் இந்தியா எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஏன்னா இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் G7. இந்தியா இஸ் அவங்களோட அந்த அசோசியேட்டட் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க தவிர இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் G7. குளோபல் சவுத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து G7ஓட பேசிக்கான திங்ஸ் எப்போ ஃபார்ம் ஆச்சு எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்கு அப்படி பார்த்துட்டு G7 ஏன் ப்ராப்ளம் அப்படிங்கறதையும் பார்ப்போம். ஸோ பேசிக்கா G7ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்துட்டு 7 கண்ட்ரிஸ் அதனாலதான் G7 அண்ட் இந்த பிளாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பிளாக் ஏன்னா இருக்கிற நேஷன்ஸ் எல்லாமே பயங்கர டெவலப்டான நேஷன்ஸ். ஸோ G7 இதுல இருக்கிறது ஜெர்மனி, யூகே, பிரான்ஸ், கனடா, யூஎஸ், இட்டாலி அண்ட் ஜப்பான். ஸோ டாப் எக்கனாமிஸோட ஒரு குரூப்பிங் தான் இந்த G7 சொல்லக்கூடிய குரூப்பிங். இதுல வந்து ரஷ்யா ஒன் ஆஃப் த மெம்பர் ஆகி G8 ஆச்சு. பட் டியூ டு இந்த அனெக்சேஷன் இல்லீகல் அனெக்சேஷன் அப்போ வந்து பார்த்தோம்னா ரஷ்யாவை வந்து 2014 இந்த குரூப்பிங்கை வந்து எடுத்துட்டாங்க. இதுதான் வந்து பேசிக்ஸ் அண்ட் எப்போ உருவாச்சு அப்படிங்கறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த G7 வந்து பார்த்தோம் அப்படின்னா 1973 ஆயில் கிரைசிஸ் தான் இந்த G7 உருவாகிறதுக்கான காரணம். ஸோ இந்த ஆயில் கிரைசிஸ்னால நிறைய பினான்சியல் இஷ்யூஸ் வந்து நடந்திருந்தது. அண்ட் பினான்சியல் இஷ்யூஸ் இருந்ததுனால மேஜர் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு இடத்துல இந்த பினான்சியல் லாஸ வந்து சரி செய்யறதுக்காக ஒரு இடத்துல ஆயில் பிரைசஸ் வந்து ஏறிச்சு. ஏன்னா சவுதி அரேபியால இருந்து வந்து ஆயில் தர மாட்டோம் அங்கதான் வந்து டிபெண்டா இருந்தது. அண்ட் சவுதி அரேபியாக்கு எல்லாமே தெரிஞ்சது ஆயில பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இயர்ஸ் இருக்க போகுது. ஸோ அதோட பிரைசிங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இதுதான் நம்மளுக்கு வந்து கெயின் பண்ணக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஆயில் வந்து இல்லாம இருந்தது. ஸோ ஆயில் போல அப்படின்னா பல டிரான்ஸ்போர்ட் ஸ்பாயில் ஆகும், ட்ரேட் ஸ்பாயில் ஆகும், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் ஃபேக்டரிஸ் ரன் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டைத்துல இந்த குரூப்பிங்ஸ் வந்து இந்த குரூப்பிங் எல்லா கண்ட்ரிஸ் டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒன்னா வந்து ஃபார்ம் ஆன ஒரு விஷயம் தான் இந்த G7 அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் ஃபர்ஸ்ட் கனடா வந்து இல்ல 1975 இதோட குரூப்பிங் கனடா இல்லாம மிச்ச கண்ட்ரிஸ் எல்லாருமே ஒண்ணு வந்தாங்க. அதாவது யூஎஸ், யூகே, பிரான்ஸ், வெஸ்ட் ஜெர்மனி, ஜப்பான் அண்ட் இட்டாலி எல்லாருமே வந்தாங்க 1975. 1976 கனடா ஜாயின் பண்ணி இந்த குரூப்பிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா G7 அப்படின்னு சொல்லக்கூடிய 7 கண்ட்ரிஸ் ஜஸ்ட் நேம் கண்ட்ரிஸோட இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ரஷ்யா வந்தாங்க 1997 ரஷ்யா வந்தாங்க. ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் G8 ஆயிடுச்சு. பட் 2014 கிரீமியா அனெக்சேஷனுக்கு அப்புறம் உக்ரைன்ல இருந்து கிரீமியாவை இல்லீகலா அனெக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மீட்டிங்ல அந்த இதுல இருந்து வந்து எடுத்துட்டாங்க, ரஷ்யாவை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்தியா இஸ் நாட் இன் த குரூப்பிங். G20ல நான் இந்தியா இருக்கு. ஸோ G20 இஸ் coordination between 20 countries, European Union one of the so 19 countries plus European Union. இதுதான் வந்து இதோட செட்டப் பேசிக்ஸும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேக்ஸிமம் ஜிடிபி ஆக இருக்கட்டும், பாப்புலேஷன், நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ் அந்த டைத்திலே பயங்கர டெவலப்டா இருந்தக்கூடிய கண்ட்ரிஸா இருந்ததுனால நமக்கு இந்த G7 குரூப்பிங் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் இதோட சமிட் வந்து இட்டாலியில நடந்துச்சு. இது ஒரு இன்ஃபார்மல் குரூப்பிங். It's not a formal grouping, it's an informal grouping of industrialized nations. இது பேசிக். அண்ட் இதுல வந்து நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. லைக் வந்து டெரரிசம், டிஃபென்ஸ், செக்யூரிட்டி, ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் காசா அந்த கான்ஃபிளிக்ஸ் ஆக இருக்கட்டும், நம்ம எக்கனாமிக்ஸ் எப்படி டெவலப் பண்ண போறோம், கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்கஷன் நடந்தது. அண்ட் இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த நெக்ஸ்ட் டே நடந்தக்கூடிய அந்த ஈவெண்ட்ல வந்து நம்ம மெம்பரா கலந்துக்கணும். அவுட்ரீச் செஷன்ல இந்தியா வந்துட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணது வந்து $15 பில்லியன் உக்ரைனுக்காக நம்ம கொடுக்குறோம். அங்க வார் சுச்சுவேஷன் நடந்துக்கிறதுனால அதுக்கு கொடுக்கணும்ன்றது முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்பெஷல் சம்மிட் எனர்ஜி ஃபார் க்ரோத் இன் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எனர்ஜி டெவலப்மெண்ட் அண்ட் ரிலேட்டட். ஏன்னா ஆப்பிரிக்கா ஸ்டில் இன்னும் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு நேஷன், நிறைய ரிசோர்சஸ் ரிச் நேஷனா இருக்கிறதுனால அங்கேக்காக நம்மளோட எனர்ஜி ஃபார் க்ரோத் இன் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த ஆப்பிரிக்கன் க்ரோத்துக்காக பேசிக்கலா அங்க வந்துட்டு அந்த ஒரு சம்மிட்டுமே நடத்தியிருந்தாங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். கிளீன் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்காக அங்க நம்ம வந்து டேப் பண்றதுக்காக ரிசோர்சஸ் டேப்பிங் அண்ட் கிளீன் எனர்ஜிக்காக கொண்டு வந்திருக்காங்க.
ட்ரேட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அந்த ட்ரேட் ப்ராக்டிசஸ் நம்ம எப்படி சைனாவோட ட்ரேட் ப்ராக்டிசஸ் வந்து அட்டாக் பண்ணி அதை வந்து கொஸ்டின் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேவரபிளான ட்ரேட் ப்ராக்டிசஸ் பண்றாங்க விச் இஸ் அஃபெக்டிங் அதர் கண்ட்ரிஸ். அவங்களோட அந்த ப்ரைசிங்கா இருக்கட்டும் அது எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையுமே பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இப்ப வந்து பார்க்க போறது ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் G7 ஃபார் இந்தியா. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருட காலமா இந்த மாதிரி G7 ஈவெண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குளோபல் சவுத்தோட ஒரு இம்பார்ட்டன்டான வாய்ஸாவும் இருக்கிறாங்க. அண்ட் பிரதான் மந்திரி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு இப்போ நிறைய டைம்ஸ் வந்துட்டு அவர் G7 இதை வந்து அட்டெண்டும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ சென்ட்ரல் ஃபிகராகவும் அமைஞ்சிருக்கிறாரு. அந்த விதத்துல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு செஷன் தான். ஏன்னா குளோபல் சவுத்தை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். நிறைய இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்ல நம்மள கேட்கறாங்க. வி ஸ்டாண்ட் ஆஸ் அ பிக் பிரதர் இன் திஸ் ரீஜன் குளோபல் சவுத். ஸோ ஒன் ஆஃப் தி பிக் பிரதர்ஸ் அப்படி சொல்றது. ஸோ அந்த விதத்துல இது பண்ணாங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்க்கு வந்து இந்தியாவுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்க்கு என்ன சம்பந்தம், என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்தரா பார்க்க போனோம் அப்படின்னா டெக்னாலஜி ஷேரிங். ஸோ கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம கூட டெவலப்டு நேஷன்ஸா இருக்கிறதுனால என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமோ அது பண்றதுக்கு இந்த குரூப்பிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். நம்ம சாஃப்ட் பவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக சைனாவோட இன்ஃபுளுன்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்த நேஷன்ஸ் வந்து எல்லாருமே சைனாக்கும் அகேன்ஸ்டா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட கண்ட்ரோல் அண்ட் சைனாவோட ப்ராக்டிசஸ் எல்லாத்தையுமே நம்ம கொஸ்டின் பண்றோம். ட்ரேட் ப்ராக்டிசஸ் அது எல்லாத்தையுமே. ஸோ அந்த விதத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஈவெண்டாவும் அமைச்சிருக்கு. எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய அந்த G7ல பண்றதுனால நமக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஈவன் இந்தியாவுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கு. அவங்களோட எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ்னால ஃபண்டிங் வந்திருக்கு. ஸோ நம்ம லிட்ரஸி ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இண்டோ பசிபிக் ரீஜியனை டேப் பண்றதுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் மாதிரி நம்ம வந்து இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்வில் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி இந்த கிளைமேட் சேஞ்ச் மீட்டிங் G7 2019 மீட்டிங்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம். விச் வாஸ் ஹேவிங் அ செஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், பயோடைவர்சிட்டி, ஓஷன்ஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது எல்லாமே. ஸோ அந்த விதத்துல கிளைமேட் சேஞ்ச் டிஸ்கஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த G7 இந்தியாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்ம ஒன் ஆஃப் த நேஷன் விச் இஸ் சஃபரிங் அ லாட் டியூ டு கிளைமேட் சேஞ்ச், ட்ரவுட்ஸ், frequent rainfalls and flooding. இந்த ரெயின்ஃபால்ஸ் வந்து நார்மல் பேட்டர்ன் இல்லாம ஃபிளட்டிங் இருக்கு. எந்த ரீஜன்ஸ்ல வந்து நல்ல ரெயின் இருக்குமோ அங்க ட்ரவுட் மாதிரி கண்டிஷன்ஸ் வருது. ஸோ ஒன் ஆஃப் தி நேஷன்ஸ் விச் இஸ் சஃபரிங் அண்ட் நம்ம எக்கனாமியே குவெஸ்டன் மார்க்ல இருக்கு. அந்த விதத்துல இது இம்பார்ட்டன்ட். பட் இஸ் G7 ரியலி சக்சஸ்ஃபுல்? ஏன் G7 வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இதோட நான் இன்க்ளூசிவிட்டி. இந்த 7 கண்ட்ரிஸ் டெவலப்பிங் நேஷன்ஸ் மட்டுமே வச்சு ரிவால்வ் ஆகக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன்ல இத்தனை வருட காலங்கள்ல 50th மீட்டிங் இப்ப நடக்குது. பட் இத்தனை வருட காலங்கள்ல வந்து வேற எந்த ஒரு கண்ட்ரியுமே அவங்க உள்ள எடுத்துக்கல, விச் இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன். வேறஸ் இந்த பிரிக்ஸா இருக்கட்டும், SCOவாக இருக்கட்டும், இந்த நேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஸ்கோப் ஆஃப் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய நேஷன்ஸ் வந்து உள்ளார கொண்டு வராங்க. ஸோ இந்த குரூப்பிங்ஸோட ரியல் பர்பஸ் அண்ட் நிறைய பேருக்கு வந்து போறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த விதத்துல இவங்க ரொம்ப லேக் ஆறாங்க அப்படிங்கிறது தான் இந்த குரூப்பிங்ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிரச்சனை. நிறைய கண்ட்ரிஸோட பார்ட்னர்ஷிப் இல்லை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்சஸா இருக்கு. அண்ட் இவங்களுக்குள்ளாரி எல்லாமே டெவலப்டு நேஷன்ஸா இருக்கிறதுனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த குரூப்பிங் உள்ளாரியே நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் சைனா அஸ் அ ஃபேக்டரா க்ரோ ஆறாங்க. அவங்கள நம்ம வந்து இது பண்ணணும், கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா நிறைய விதத்துல நம்ம அவங்களுக்கு நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா வரணும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த விஷயம். சரிங்களா? அண்ட் இதுதான் வந்துட்டு பேசிக்கான திங்ஸ் ரிலேட்டட் டு G7 அண்ட் மிச்சம் இதுவும் பார்த்துக்கலாம். G20 எல்லாமே நம்ம டிஸ்கஸ். ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் நம்மளோட ஹீட் வேவ்ஸ். இந்த ஆர்டிகிள் ஆர் ஹீட் வேவ்ஸ் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இதுக்கு ஹீட் வேவ்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இதனால கிரியேட் ஆகக்கூடிய பிரச்சனைகள், இது நேச்சுரல் நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி யாராவது இதை நேம் பண்ணியிருக்கிறாங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா பேசிக்கான டெஃபினிஷன்ஸ் தேவை அண்ட் எப்படி கிளாசிஃபை ஆகுது அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் டெம்பரேச்சர் ஆஃப் த ரீஜியன், ஒரு
இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்துட்டு மாறுபடும் பொழுது இல்ல இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அட்டைன் பண்றது அந்த ஹீட் வேவ்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து 40°C வந்துட்டு மாறும் பிளெயின்ஸுக்கு, ஹில்ஸ்க்கு அண்ட் வந்து கோஸ்டல் ரீஜன்ஸ்க்கு இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ் வந்து மாறும். ஸோ ஹீட் வேவ் ஜென்ரலா நம்ம டேர்ம் பண்றது பிளெயின்ஸ்க்கு வந்துட்டு 40°C மேல போச்சு அப்படின்னா அது நார்மல் ஹீட் வேவ்னு. எப்ப அது சிவியரா நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சர்ல இருந்து 6° மேல இப்போ 40ல இருந்து 44 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நார்மல் கண்டிஷன்ஸும் அதுக்கும் மேல போகும் பொழுது சிவியர் ஹீட் வேவ் அண்ட் இன்னுமே தாண்டி போச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் அந்த ஹீட் வேவ் வந்து மேக்ஸிமம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். லைக் 47-48°C போகும் பொழுது. இதே வந்து கோஸ்டல் ரீஜன்ஸ்ல கொஞ்சம் கம்மி. ஸோ 37°C மேல போகும் பொழுது நம்ம வந்து இதை ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணுவோம் கோஸ்டல் ரீஜன்ஸ்க்கு. ஹில் ரீஜன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுதான் விஷயங்கள். ஸோ ப்ரொலாங்டு பீரியட் இது வந்து ஒரு நாளை வச்சு நம்ம சொல்ல மாட்டோம். இது வந்து ப்ரொலாங்டு பீரியடுக்கு அந்த ஹீட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கணும் அண்ட் அதனால வந்து இம்பாக்ட் வந்து எக்கனாமில, ஹெல்த்ல, என்வைரன்மெண்ட்ல எல்லாத்தையுமே இருக்கணும். இந்தியா ஆஸ் அ கண்ட்ரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இந்த ஹீட் வேவ் கண்டிஷன்ஸுக்கு வல்னரபிளா தான் இருக்கு. அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற நம்ம டே டு டே கண்டிஷன்ஸே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சென்னை மாதிரி ரீஜன்ஸ்ல இவ்வளவு மோசமா இருக்கு. டெல்லி அங்கெல்லாம் இன்னும் அதிக லெவல்ல தான் இருக்கு. ஆனா இந்த ஹீட் வேவ காஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் எப்படி இதை லீட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். குளோபல் வார்மிங். ஸோ இந்த குளோபல் வார்மிங் நம்மளுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னால அதிகமாகக்கூடியது. லைக் ஃபாசில் ஃபியூயல்ஸ் எமிஷன்ஸா இருக்கட்டும், பர்னிங்ஸா இருக்கட்டும், டிஃபாரஸ்டேஷன், இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது வந்து அர்பனைசேஷன். ஸோ ரேபிட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம ட்ரீஸ் எல்லாத்தையுமே எடுத்துருவோம். அகைன் அங்க இருக்கக்கூடிய ஹீட் கண்டிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த ஒரு ஈவென்டான இந்த எல் நினோ இதெல்லாம் வந்து கிளைமேட்டிக் ஈவென்ட்ஸ். பட் ஸ்டில் இட் ஆல்சோ ஹேஸ் அ லிங்க் வித் தி மேன்மேட் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி டைப்லயே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹீட் வந்து கண்டிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹீட் கண்டிஷன்ஸ் நார்மல் டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு இடம் ஹீட் ஆகும் பொழுது அந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படி ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா ஏர் வந்து அந்த இடத்துலயே ட்ராப் ஆக ஆரம்பிக்குது. ஏர் வந்து ட்ராப் ஆகி வெளியே போறதுக்கு இடம் இல்லாம அங்கேயே பவுண்ட் ஆகி இருக்கும் பொழுது அந்த டெம்பரேச்சர் இன்னும் அதிகரிச்சுட்டே ஆகுது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஹீட் வேவ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. அண்ட் இதனாலதான் அது ப்ரொலாங்டு இதுவாகவும் இருக்கு. ரொம்ப நாளைக்கு வந்து ப்ரொலாங்டா இருக்கு. ஸோ கீழே வந்து நம்மளுக்கு ஒரு லோ ப்ரெஷர் ஆகும். மேல வந்து ஏன்னா கீழே வந்து அந்த இதுல வந்து லோ ப்ரெஷர் இருக்கும் அண்ட் மேல வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். அண்ட் இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து மேல லோ ப்ரெஷர்ல இருந்து ஹை ப்ரெஷருக்கு வந்து அந்த இது வந்து போக ஆரம்பிக்கும். மேல வந்து போக ஆரம்பிக்கும் லோ ப்ரெஷர்ல இருந்து ஹை ப்ரெஷர். ஸோ ஹை ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா திரும்ப ஏர் வந்துட்டு சிங்க் ஆக ஆரம்பிக்கும். சாரி ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்க்குலேஷன்ல ஏர் திரும்ப சிங்க் ஆக ஆரம்பிச்சு இன்னும் டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்டேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ஜெனரலா ஹீட் வேவ்ல நடக்குது. அண்ட் இந்த கண்டிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு டெட்லி இஷ்யூஸ் காஸ் ஆகுது. டீஹைட்ரேஷன், ஸ்கின் கேன்சர்ஸ், ப்ரொடக்டிவிட்டி. ஏன்னா கம்ப்ளீட்டா அந்த ஹீட் இருக்கிறதுனால ப்ரொடக்டிவிட்டி சுத்தமா போயிடும். நம்மளுக்கு ப்ராப்பரான அந்த ஸ்வெட் அந்த நிறைய ஸ்வெட் ஆகி ப்ராப்பரான எவாபரேஷன்ஸ் எல்லாம் இல்லாம நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவாயிடும். கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்துட்டு பாதிக்கப்படும். ஹையர் லெவல் ஆஃப் ஏன்னா எவாபரேட் ஆயிடும். வாட்டர் பாடிஸ் எல்லாமே எவாபரேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாடிஸ் எவாபரேட் ஆயிட்டு அப்புறம் நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டருமே வந்து எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி அண்ட் அனிமல்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப இது ட்ரீஸ் வந்து பட்டு போக ஆரம்பிக்கும். அண்ட் ப்ரொலாங் ஹீட் வேவ்ஸ் வந்துட்டு ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி விஷயங்களுக்கும் காஸ் ஆஃப் கன்சர்னா அமைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹீட் வேவ் பத்தின விஷயங்கள். அண்ட் இஸ் இட் அ நேச்சுரல் டிசாஸ்டர்? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்தியால அந்த ஆர்டிக்கல்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிறதுனாலதான் இஸ் இட் அ நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னா ஹீட் வேவ நேச்சுரல் டிசாஸ்டரா கன்சிடர் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்கஷன்ஸ்ல போயிட்டு இருக்கு.
இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்ளோன்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், எர்த்குவேக்ஸ், ட்ரவுட்ஸ், சுனாமி இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹீட் வேவ்ஸா, ஈவன் கோல்டு வேவ்ஸை கூட நம்ம வந்து இதுவா நேச்சுரல் டிசாஸ்டரா கன்சிடர் பண்ணியிருக்கோம். பெஸ்ட் அட்டாக்ஸ், கிளவுட் பர்ட்ஸ் இது எல்லாமே வந்து டிசாஸ்டரா கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் ஹீட் வேவ்ஸை 12 நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்கு. பட் ஹீட் வேவ்ஸை வந்துட்டு நம்ம இன்னும் இந்த இதுவா கன்சிடர் பண்ணல, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரா கன்சிடர் பண்ணல. பட் இந்தியால வந்து 15 வருஷமா இந்த ஹீட் வேவ் கண்டிஷன் மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 மாசம் 2.5 monthsக்கு மேல இது இருந்தாலும், சாரி 3.5 monthsக்கு மேல இது இருந்தாலும் ஸ்டில் இட்ஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அ நேச்சுரல் டிசாஸ்டர். இந்த நேச்சுரல் டிசாஸ்டரா கன்சிடர் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சில ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் அதுல இருந்து வெளிவரதுக்காக, அந்த டிசாஸ்டர் சரி செய்யறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட் அலோகேஷன்ஸ் இருக்கும். பட் விச் இஸ் நாட் கிவன் டு ஹீட் வேவ்ஸ். இதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடியது எந்த ஆக்ட்ல இருந்து வருதுன்னா NDMA சொல்லக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸுக்காக ஒரு ஃபண்ட் வச்சிருக்காங்க. அதுபடி நமக்கு இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து நேச்சுரல் டிசாஸ்டரா கன்சிடர் பண்ணப்படவில்லை. அது மட்டும் இல்லாம இப்ப ஏன் இது ஒரு கன்சிடரேஷன்ல இருக்கு அப்படின்னா, the number of deaths that heat wave causes வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. தோ நம்ம டேட்டாஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 2017 and 2021 டேட்டாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து கம்மியாகப்பட்டாலும் பட் அட்லீஸ்ட் ஒரு 100 டெத்ஸ் ஆச்சு நம்மளுக்கு இந்த ஹீட் வேவ்ஸ்னால வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப மோர் ஃப்ரீக்வெண்டா இருக்கு, பரவலாவும் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மட்டும் இருந்தது, இப்போ பரவலா இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல வரதா இருக்கிறதுனால ப்ரொடக்டிவிட்டியுமே பாதிக்கப்படுது. பீப்புளோட ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்படுது. ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்படும் பொழுது எக்கனாமியுமே வந்து அழிவுக்குள்ளாகும். சோ இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் வந்துட்டு நம்ம ஹீட் வேவ்ஸையும் ஒன் ஆஃப் தி நேச்சுரல் டிசாஸ்டரா எடுத்துக்கணுங்கிறது, அந்த ஃபண்டிங்ஸை யூஸ் பண்ணி ஃபர்தரா நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து மேஜர் திங்ஸ் ரிலேட்டட் டு ஹீட் வேவ்ஸ் அண்ட் தட் ஆர்டிகல். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூக்கு போகலாம். அடுத்தது ஜஸ்ட் ரோட்டாவேக்கை பத்தின ஒரு சில விஷயங்கள். நம்ம பேசிக்கா ரோட்டாவேக்ஸ்னா என்ன, எதுக்காக இதை கொடுக்கப்படுது, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாக்டர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பர்பஸ்ல கேட்கறதுக்காக இதுவா இருக்கும். மிச்சப்படி வந்து நம்மளுக்கு வந்து எதுக்காக இருக்கு இந்த ரோட்டாவேக் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ இந்த ரோட்டாவேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேக்சின் கொடுக்கறது வந்து டயேரியாக்காக நம்ம கொடுக்குறோம். சில்ட்ரன்ஸ் மத்தியில, குழந்தைங்க மத்தியில இந்த டயரியா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப காமன். சோ அதுக்கு ஓரலா அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு வேக்சின் தான் வந்துட்டு இந்த ரோட்டாவேக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரோட்டா வைரஸ்க்கு அகேன்ஸ்டா கொடுக்கக்கூடிய ஒரு வேக்சின் தான் இந்த ரோட்டாவேக்ஸ். டயரியா காஸ் பண்ணக்கூடியது விச் இஸ் டியூ டு டீஹைட்ரேஷன். இது வந்து ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ், சைல்ட் டு சைல்ட் ரொம்ப ஈஸியாவே பரவும் இந்த ரோட்டா வைரஸ். சோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்டே பேசிக்கா ஃபீக்கல் இதுல இருந்து நம்மளுக்கு வந்து பரவும். ஃபீக்கல்ல இருந்து, அந்த ஒரு குழந்தையோட ஃபீக்கல்ல இருந்து நம்மளுக்கு பரவ ஆரம்பிக்கும். சோ அதனாலதான் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டோஸ 6 வீக்ஸ் வந்து அந்த குழந்தை வந்துட்டு பார்ன் ஆகி 6 வீக்ஸ்லயே இந்த வேக்சின் கொடுத்துடணும். காரணம் என்ன அப்படின்னா டயரியல் டெத்ஸ் வந்து ரொம்ப அதிகம். சோ அதுக்காக தான் இந்த வேக்சினை வந்து போட்டுருணும் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரோட்டா வைரஸ்னால காஸ் ஆகக்கூடிய டயரியா, அதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வேக்சின் தான் வந்துட்டு இந்த ரோட்டாவேக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் இந்த வேக்சின் சேஃபா இல்லையா அப்படிங்கிற சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆஸ் ஆஃப் நோ சேஃப்டி இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டடீஸ்ல வந்து கன்சிடர் பண்ணி நிறைய சர்வேலன்ஸ் போயிட்டு இருக்கு. அதுதான் விஷயம். அதனாலதான் இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்டாவும் ஆகுது. இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை கன்சியூம் பண்றதுனால பெரிய ரிஸ்க் இல்லை அப்படிங்கறதுதான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. UIP நம்மளோட யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல ஒன் ஆஃப் த இதுதான் இது. சோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேற எதுவும் நம்மளுக்கு தேவை கிடையாது அட் திஸ் ஸ்டேஜ். ஃபர்தரா வேணும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அடுத்தது இந்த ஆர்டிக்கல் இப்போதைக்கு என்ன அப்படின்னா stringent regulations could hinder growth of AI in India. இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது 2 விஷயம். ஒண்ணு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஆஸ் ஆஃப் நோ இந்தியால ஏதாவது லாஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆஸ் ஆஃப் நோ இந்தியால எந்த ஒரு ரெகுலேஷன்ஸோ ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷனோ AI பொறுத்த வரைக்கும் கிடையாது. இதுக்கப்புறம் வரலாமா அப்படிங்கறத கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு ஸ்பெசிபிக் லாஸ் எதுவும் AI ரிலேட்டடா கிடையாது. அண்ட் இன்னொன்னு வந்து இந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டேர்ம்.
ஸோ டீப் ஃபேக்னா என்ன அப்படிங்கிற அந்த டெஃபினிஷன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே, இந்த ஐடி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம செப்பரேட்டா தான் பார்க்கணும். இப்போதைக்கு டீப் ஃபேக்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். டிஜிட்டலா மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பர்சனை வந்துட்டு டிஜிட்டலா நம்ம மேனிப்புலேட் பண்ணோம், இல்ல ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம சிந்தசைஸ் பண்றோம், மீடியாவை யூஸ் பண்ணி, ஏஐ யூஸ் பண்ணி சிந்தட்டிக் மீடியாவா நம்ம அதை கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு டீப் ஃபேக். ஒரு ஆடியோ விஷுவல் கண்டென்ட்டை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம டீப் ஃபேக்னு சொல்றோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு வே ஆஃப் மிஸ்யூசிங் த டெக்னாலஜியாகவும் சொல்லலாம். இதை வந்து மிஸ்லீட் பண்றதுக்காகவும், ஒருத்தங்களை வந்து தவறுதலா அவங்கள வந்து கீழே தள்ளுறதுக்காகவும், அவங்களை தவறான முறையில ப்ரொஜெக்ட் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியா தான் இது மேக்சிமம் இதுவாயிட்டு இருக்கு. அதனாலதான் இதுக்கான காரணம், இதோட நேம்க்கான காரணம் டீப் ஃபேக்னு சொல்றோம். சோ இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தின டிஸ்கஷன்ஸ் தனியா நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சின்ஸ் மெய்ஸ் இதெல்லாமே வந்து மில்லட்ல வர்றதுனால நம்ம இப்ப நிறைய மில்லட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் last year 2023 was considered as an international year of millet, and India one of the important and the international year of millet announce பண்றதுக்கே இந்தியா தான் காரணம். இது வந்து மில்லட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் தி சீப்பஸ்ட் அண்ட் ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபுட். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால மில்லட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறையவே பரவலா வருது. அதனால ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் ஃபார் மெய்ஸ் கல்டிவேஷன் 30 crores அளவுக்கு ஃபண்டிங் பண்ணி தமிழ்நாடுல மெய்ஸ் கல்டிவேஷன் கொண்டு வர போறாங்க. ஸோ அண்ட் மில்லட்ஸ்க்கு வந்து இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நம்மளுக்கு இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேவரபிளாவே இருக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிளா இருக்கும். எல்லா இடத்துலயும் வரையும் நிறைய தண்ணி தேவை, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அந்த விதத்துல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான திங்ஸ். அண்ட் அடுத்தது வந்து ஜஸ்ட் இந்த டைட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்திருக்காங்க. அதை வந்து என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். குருவாயூர் துரை அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாதாலயா சிரோமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைட்டில கொடுத்திருக்காங்க. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மிருதங்கிஸ்ட். சோ அவரை அங்கீகரிச்சு, இந்த ஒரு மிருதங்க மாஸ்ட்ரோ அவரை அங்கீகரிச்சு நாத பிரம்மம் யுனைடெட் ஞான் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கொடுத்திருக்காங்க. அவங்களோட 23rd year of celebration வந்து இன்டர்நேஷனல் மியூசிக் அண்ட் யோகா டே செலிப்ரேஷன் பண்ணாங்க. அதுல அவர் அங்கீகரிச்சு இந்த டைட்டில கொடுத்திருக்காங்க. சோ இதோட இந்த செஷன் முடியுது. சோ நாளைக்கு நம்ம இன்னொரு செஷன்ல சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச்.